Dizo trimmer kit pro. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். 1500 ரூபாய்க்கு இதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்கிற விஷயம் 1500 ரூபாய்க்கு வருதியா அப்படின்றதையும் இதை நான் ஒரு 10 டேஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பை த வை, நான் தமிழ் ஃப்ரம் டெக் மானிட்டர். பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு புக்லெட்ஸ் இருக்குது, ட்ரிம்மர் கொடுத்துருக்காங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ஷேவர் ஒன்று, இந்த இயர்ஸ் நோஸ் ட்ரிம்மர், 2 கோம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 10 mm to 20 mm கோம் ஒன்றும், இன்னொரு கோம் வந்து 0.5 mm to 10 mm கோம். சொல்யூஷன் அண்டு சின்ன ப்ரஷ் ஒன்று, அப்புறம் ஒரு பவுச், டைப் சி சார்ஜிங் கேபிள் ஒன்று. ட்ரிம்மரில் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடை ப்ளக் அண்ட் ப்ளே, அதாவது போடுறதுன்றது ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக அந்த ட்ரிம்மரில் அந்த ஓப்பன் ஒரு ஏரோ மார்க் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக லைட்டாக அப்படி மூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதை ஃபிட் பண்ணிடலாம். ஸோ மாற்றி ஷேவர் பிளேட் போடணுன்னாலும் ஓகே, அப்புறம் அந்த நாய்ஸ் இயர் அந்த ட்ரிம்மர் போடணுன்னாலும் இதை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இப்போ ட்ரிம்மருடைய பிசிக்கல் ஓரியோ பார்த்தீங்கன்னா மேலே அந்த ப்ரிகாஷன் டயல் கொடுத்துருக்காங்க, அது கீழே பவர் பட்டன், அது கீழே வந்து டிஜிட்டல் பேட்டரி இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் டிசோ பிராண்டிங், அப்புறம் அடியில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போர்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் ஒரு மாதிரி பிளாக் கலரில் மேட் ஃபினிஷில் அப்படியே பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி வெயிட்லெஸ்ஸாக ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா கூட 171 கிராம் அவ்வளோதான் வருது. நல்லா ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக காம்பேக்டாக இருக்குது. இதில் 1800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அப்படி 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 280 நிமிஷம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிராண்டு சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ஒன்ஸ் ஒரு டைம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு நீங்கள் சார்ஜ் போட தேவையில்லை அப்படின்னு அவங்க ஒரு கால்குலேஷன் கொடுக்குறாங்க. அது என்னவானா, இப்போ வீக்லி வாரத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு அது வந்துடும், நீங்கள் சார்ஜ் போட தேவையில்லைன்றது அவங்க கால்குலேஷன். பட் ஓகே, பட் நீங்கள் நார்மலாக ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை வச்சு நீங்கள் பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிம்மரை. அப்புறம் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் இண்டிகேஷன், இப்போது சார்ஜிங் இண்டிகேஷன் பண்ணும்போது 180 காமிக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு இண்டிகேஷன் லைட்டாக கொடுக்காம டிஜிட்டல் இண்டிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அது நல்லா, இந்த ட்ரிம்மருக்கு அது நல்லா இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிளேடை பொறுத்தளவுக்குள்ள 420 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செல்ஃப் ஷார்ப்னிங் பிளேடு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயமும் இதில் இருக்குது. அதிகமாக நாய்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால், நார்மலாக ஒரு ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறத விட இதில் ஒரு 50% கம்மியாக நாய்ஸ் வரும், பட் ஒரு 50% இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி பட்டா ஏதாவது ஆகுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இதில் IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி வாஷபிள் தான், நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி தொடச்சி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ராவல்லாம் போகிறோன்னா இதில் ட்ராவல் லாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா கீழே அந்த டிஜிட்டல் இண்டிகேட்டரில் லாக் மாதிரி லாக் ஆகிடும். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ட்ராவல் போகிறோம், பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு கை தெரியாமல் பட்டு இல்லை உள்ள திங்ஸ் ஏதாவது அழுத்தி ப்ரெஸ் பண்ணும்போது அது ஆன் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அது ஆன் ஆனாலுமே ஆட்டோ ஆஃப்ன்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுவே ஆட்டோ ஆஃப் ஆகிடும் அப்படின்ற ஒரு ஃபியூச்சரும் இதில் இருக்குது. ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் டிசோ வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 3499 ரூபா போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, அது நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாயிலேருந்து 1700 ரூபாக்குள்ளே இருக்கும். பட் இன்னும் நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் இன்னும் வேறு ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 1000 ரூபாய்க்கு கூட இது கிடச்சிது. ஆக்சுவலாக நான் இதை 1200 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன், ஆஃபர் சேல்ஸில் தான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் பார்த்து வாங்குங்க. இந்த ஃபெஸ்டிவல் சேலில் அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1500 ரூபாய்க்கு இந்த ட்ரிம்மர் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஏன்னா நான் வாங்கி யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பெருசாக எந்த ப்ராப்ளமும் வரல, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.